கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாலு டிவைன் வேர்ல்ட் ஊடாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நாம் எல்லாரும் ரெக்கார்ட் பிரேக், ரெக்கார்ட் கிரியேட் இந்த வேர்டை கிராஸ் பண்ணி வந்திருப்போம். எல்லாருக்கும் இதை பத்தி தெரியும். எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் அதுல ஒரு மனிதர் ஒரு சாதனை செய்வாங்க. அதாவது எப்படின்னா, குறைஞ்ச நேரத்துல ஒரு சாதனை பண்ணிருக்காங்க, இல்ல யாருமே செய்யாத சாதனை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவாங்க. பல ஆண்டுகள் கழித்தாலும் அதே துறையில அதே ரெக்கார்டை பிரேக் பண்ணி புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ண யாராலையும் முடியுங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பல ரெக்கார்டை உடைச்சு நமக்காக ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. அதை யாராலையும், எவ்வளவு மனிதர்கள் வந்தாலும், எத்தனை ஆண்டுகள் கழித்து வந்தாலும் அதை யாராலையும் புதிதாக கிரியேட் பண்ண முடியாதுங்க. அப்படி என்ன அவர் சிலுவையில செய்தாருன்னு பார்த்தோம்னா, முந்தின ஆதாம் பாவத்துல விழுந்து போயிருந்தான். ஆனா பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து பாவமில்லாத வாழ்க்கையை தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சிலுவையில சுமந்து ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, பாவம் செய்தால் உடனே தண்டனை, உடனே மரணம் என்று சொல்லி இருந்ததை மாற்றி தம்முடைய மரணத்தினாலே வென்றெடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மேல் வைத்த தயவினாலும் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து சிலுவையில பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த ரெக்கார்டை, பழைய ரெக்கார்டை பிரேக் பண்ணி புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணாருன்னு பாக்குறோம். மூன்றாவது காரியம், பலி செலுத்தணும்னு இருந்தது. ஆசாரியனா இருந்தாலும் தன்னுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தணும் இருந்தது. ஆனால் அதை உடைச்சு தம்முடைய ஒரே ஒரு பலியினாலேயும் அவருடைய இரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்து ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ண பாக்குறோம். ஓய்வு நாள்ல சுகப்படுத்தினா அது தப்புன்னு சொல்லி ஒரு பிரமாணம் இருந்தது. அதை உடைத்து ஓய்வு நாளுக்கும் நான் ஆண்டவர் என்று சொல்லி ஓய்வு நாளும் சுகப்படுத்தினான்னு பார்க்கிறோங்க. அவரும் கிரியேட் பண்ண ரெக்கார்டை யாராலையும் உடைச்சும் பிரேக் பண்ண முடியாது. ஏசாயா 55:8 வசனம் சொல்லுகிறது, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஏசாயா 55:9 வசனத்துல பாத்தீங்கன்னா, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாள்ல நீங்க ஒரு வழி, ஒரு நினைவுகள்ல போய்கொண்டிருக்கிறீங்களா? உங்க எண்ணத்துல போய்கொண்டிருக்கிறீங்களா? அதனால கர்த்தரை தேடி வாங்க. கர்த்தர் ஒரு பெரிய புதிய ரெக்கார்டை கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாரு. யோவான் 5வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் எழுதியிருக்கிறது பாத்தீங்கன்னா, 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு மனுஷன் பெதஸ்தா அப்படின்ற குளத்து பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த குளத்துல தண்ணி தேவதூதன் கலக்குவான். அவன் எப்போ கலக்குறானோ, யார் முந்தி இறங்குவாங்களோ அங்க அநேக வியாதிஸ்தர் படுத்திருந்தாங்க. சோபின கையுடையவங்க, குருடர்கள், சப்பானிகள் எல்லாரும் இருந்தாங்க. யார் முந்தி அதுல இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகமாகிரும். அது ஓய்வு நாளா இருந்தது. அப்ப எல்லாரும் ரெஸ்ட்ல தான் இருந்திருப்பாங்க. அந்த நாள்ல தண்ணி கலக்கப்படாது. இயேசு என்ன பண்ணாருன்னா, அந்த 38 வருடம் வியாதி கண்ட மனுஷனை கண்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. அவனுடைய நினைவுகள்லாம் என்ன அப்படின்னா, யாராவது ஒரு மனிதர் என்னை தூக்கி இறக்கி விட மாட்டாங்களா, யாராவது ஒருவர் உதவி செய்ய மாட்டாங்களான்னு உதவியை தேடிக்கொண்டுதான் இருந்தாங்க. ஆனா இயேசு பார்த்தாரு, சுகமாக்கினாருன்னு பார்த்தோங்க. இயேசு நினைச்சிருந்தா அந்த குளம் கலக்காதப்பவே போய் இறக்கி விட்டு சுகப்படுத்தி இருக்க முடியும். இல்ல இவரே அந்த குளத்தை கலக்கி முந்தி இவனை இறக்கி வைக்க முடியும். எல்லா தேவதூதன் கலக்கும் போது உள்ள இறக்கி வைக்க முடியும். ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ண முடியும். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் செய்யல. அவர் வழியே டிஃப்ரெண்டான வழி, அவர் பாதை டிஃப்ரெண்டான பாதைங்க. அவர் எழுந்து உன் படுக்கை எடுத்து கொஞ்சம் நடன்னு சொன்னாரு. உடனே அவன் எழுந்து நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாள்ல உங்க நினைவுகள், உங்கள் எண்ணங்கள் படி அல்ல, கர்த்தரை நோக்கி வாங்க. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ப்ளூ பிரிண்ட் படி நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா கையெழுத்தையும், எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி உங்களுக்காக ஒரு புதிய ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி உங்களை வெற்றி அடைய செய்வார். உங்கள் தலைகளை நிமிரச் செய்வார். கர்த்தர் இந்த நாள்ல இந்த வார்த்தை நிமித்தமா உங்களோட பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்கள் வழிகள் அவர் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல. உங்கள் வழிகளை பார்க்கலாம் அவன் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் அவர் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.